புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டில் போலி கிளப்புகளை அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்வதுடன் ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக திடீரென இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாநில, மண்டல மற்றும் தேசிய, சர்வதேச போட்டிகளுக்கு தினமும் பயிற்சி பெறும் ஸ்கேட்டிங் வீரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மைதானம் மூடப்பட்டதால் ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் பயிற்சி பெற்றும் வருகின்றனர். இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் நேற்று மாலை மைதானத்திற்கு தங்களது பெற்றோர்களுடன் வந்த ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் திடீரென்று மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தனியார் கிளப் பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் கூறும் பொழுது, தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற திறமையான பயிற்சியாளர்களை முன்னேற்ற அனுமதிப்பது இல்லை. மேலும் காவல்துறையினர் துணையுடன் பொய் குற்றச்சாட்டுகளை பதிந்து ஒடுக்குகிறார்கள். சங்கம் செய்துள்ள முறைகேடுகளை சட்டப்படி விசாரிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு அவர்கள் போலி கிளப்புகள் அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார்கள். மேலும் வளர்ச்சியின் போது மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஹர்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பசங்களாலையும் ஸ்கேட் பண்ண முடியல, பேரண்ட்ஸ்னாலையும் நிம்மதியா உட்கார முடியல. கோச் இதனால எல்லா கோச்சுமே டிப்ரெஷனுக்கு தான் ஆளாகிறாங்க. வேற எதுவுமே இதுல நல்லது நடக்கல. இப்ப நான் ஒரு நேஷனல் மெடலிஸ்ட். இப்ப எனக்கு கேஷ் அவார்டு கொடுப்பேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் போய் அதுக்கு பதிஞ்சா என்னோட கேம் அதுல இல்லவே இல்லை, அஃபிலியேட்டட் லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது, என்னால கேஷ் அவார்ட் வின் பண்ண முடியாது, எனக்கு அது கேஷ் அவார்ட் கிடைக்காது. பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல எப்ப அஃபிலியேட் ஆகுதோ அப்பல இருந்து தான் கேஷ் அவார்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப பாஸ்ட் ஒரு 50-60 நேஷனல் மெடலிஸ்டுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லாம ஒரு கேஷ் அவார்ட் எங்களுக்கு என்கரேஜ் பண்றதே அதுதான். ஏன்னா எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் 1 lakh 2 lakh காஸ்ட் ஆகும். இப்ப எங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்டும் இல்ல, கவர்மெண்ட் சைட்லயும் இல்ல. இந்த சைட்ல அசோசியேஷன் பார்த்தா எங்களை அடுத்த லெவலுக்கு போக விடாம இங்கே எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இங்கே எப்படி டிபார் பண்ணலாம், கிளப்பை டிபார் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை டிபார் பண்ணணும்னு மென்டலா ஸ்ட்ரெஸ் ஏத்துறதுக்கு தான் அசோசியேஷன் இருக்கே தவிர சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இது பண்ணல. இப்ப இங்க நடக்கிற ரிங்குள்ள நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் போலீஸ் கிட்ட எடுத்துட்டே போக கூடாது. சோஃபார் அது நடந்ததும் கிடையாது. ஆனா இந்த வருஷம் எல்லாமே போலீஸ் போலீஸ் போலீஸ்னு எதுக்கு போச்சுன்னு தெரியல. ஸ்போர்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஆக்சிடென்ட் எப்படி போலீஸ் கிட்ட அவங்க கம்ப்ளைண்டா அதை அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல. அது எந்த விதத்துலயும் ஒரு பையன் ஒரு பொண்ணை போய் தள்ளி விடுறதோ, ஒரு பையனை போய் தள்ளி விடுறதோ இன்டென்ஷனலா யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் விழுந்தா அவனும் தான் அடி. எனக்கு இந்த காது 16 தையல் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த இடம்லாம் ஃபுல்லா ஃப்ராக்சர். என் கை கால் எல்லாமே ஃப்ராக்சர் ஆகி நான் 20 வருஷம் ஸ்கேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை மாதிரி எனக்கு அடிபட்டிருக்குன்றப்போ இன்னொருத்தவனை நான் போய் எப்படி தள்ளி விடுவேன்? அது அவங்க யோசிக்கணும்ல. யோசிக்காம பசங்க வேணும்னே தள்ளி விடுறாங்க, கொலை முயற்சி பண்றாங்க, அவங்க இன்டென்ஷனலா பண்றாங்க, கடும் காயம் ஏற்படுத்துறாங்கன்னு இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நான் இப்போ இல்ல என்ன மாதிரி இப்போ அஃபெக்ட் ஆகிற ஸ்கேட்டர்ஸ்லாம் எப்படி நிம்மதியா ஸ்கேட் பண்ணுவாங்க இங்க? இல்ல அடுத்த காம்படிஷனுக்கு எப்படி இங்க இது ஆகும் சொல்லுவாங்க? இப்போ எல்லாருமே இது என்னன்னா, அடுத்த டெவலப்பிங் ஸ்டேட்டஸ் நீ டெவலப் ஆகாத, நாங்க அசோசியேஷன் யார் யார் கையில இருக்கோ அவங்களே நாங்களே இதுல ரூல் பண்ணிட்டு ஏதோ 1 man ஆர்மி மாதிரி அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களால எந்த நேஷனல் மெடலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு ஜோன் மெடல் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 18 வருஷத்துல இருந்து கோச்சிங் பண்ணின்னு இருக்கேன். இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 200 நேஷனல் மெடல் மேல அடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் மெடல் இல்லாம வர்றதே கிடையாது. இப்போ லோக்நாத்னு சொல்லி ஒரு பையன் இந்தியன் டீம் ட்ரையல்ஸுக்கு போயிருந்தான், அவன் 3rd பொசிஷன் வந்திருக்கான். அதே மாதிரி ஏசியன் சாம்பியன்ஷிப்புக்கு போக வேண்டியது அவன் போய் வந்தவனுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் மெடல் அடிச்சுன்னு இருக்கோம் நாங்கள். அதை அடிச்சுட்டு வரும்போது அது காட்டுறதுக்கு இங்கே அசோசியேஷன்லேருந்து யாருமே அது முன் வரல. அசோசியேஷன் மட்டும்தான் நம்மளை டாமினேஷன் பண்ணிருக்கு தவிர அசோசியேஷன் ஆளுங்க அந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்கேட்டிங் பண்ணணும், வேற எந்த கிளப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் லெட்ரு, ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட்டு, ஃபோர்ஜரி எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அதெல்லாம் பண்ணின்னு எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு மிரட்டுறது இதெல்லாம் பண்ணின்னு ஸ்கேட்டிங் ரிங்கு இன்னைக்கு மூடி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு சைடில் போயிட்டு ஏதோ சண்டை போட்டு அங்கே நடந்த சண்டைக்கு இந்த ஸ்கேட்டிங் ரிங்கை மூடி வச்சிருக்காங்க.
இங்கே இப்போ இன்னைக்கு ஒரு 300 பேர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஜோன் செலெக்ஷன் நடந்திருக்கு.